OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான மக்களவை தேர்தல் 2024 மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் வெற்றிகரமாக முடிவு பெற்றிருக்கிறது. ஜூன் 4 அன்றைக்கு தீர்ப்பும் வெளியாக காத்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பான அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேசிய ஊடகங்கள் வாயிலாக வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவாதங்கள் தான் இப்ப கிளம்புகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. 2024 தேர்தல் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரைக்கும் நடைபெற்றது. ஜூன் 4 அன்றைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இதற்கு முன்பான கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம். ஒரே பார்வையில பாஜக இந்த முறையும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா களல் சூழல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு புறம் பார்க்கணும். மக்கள் என்ன தீர்ப்பளித்து இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான நிலவரமும் நமக்கு ஜூன் 4 அன்றைக்கு தெரியும். சரி, முன்பிருந்து பார்த்துலாம். அந்த தேர்தல் பிரச்சார களத்துல இருந்தே போயிடலாம். முதற்கட்டமாக தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 19 இந்த தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. அதன் பிறகு 7 கட்டங்களாக நடைபெற்றது. கடைசி 3 கட்டம் முக்கியமான, அதாவது இந்த மக்களவை தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் இந்த 3 கட்டத்தில் இருந்தது. குறிப்பா உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, தெலுங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. அந்த மாதிரி மக்களவை தேர்தலில் அந்த 272 பெரும்பான்மை வேண்டும். அந்த பெரும்பான்மையை கொடுக்கக்கூடிய அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் இந்த 3 கட்டங்கள்ல இருந்துச்சு. பிரச்சாரங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது ஒவ்வொரு கட்டத்திற்குமான பிரச்சார வேறுபாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது. இப்போ பாஜக அப்படின்னா பாஜகவுடைய பிரச்சார கொள்கைகள், பிரச்சார விஷயங்கள் இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம இதற்கு முன்பான தேர்தல்களில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த முறை காங்கிரஸினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள், வாக்குறுதிகளை வச்சு காங்கிரஸ் எதிர்கட்சியினர், ஆம் ஆத்மி போன்றவங்கலாம் வாக்குறுதிகளை முன் வச்சு பிரச்சார களத்தை கொண்டு போறாங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, மாபெரும் கட்சி, இந்தியாவிலேயே மிக பெரும் பணக்கார கட்சி அப்படின்னு பல்வேறு பெயர்களுக்கு பெற்ற இந்த பாஜக கட்சி ஒவ்வொரு கட்டத்திற்குமே பிரச்சாரத்தை மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல பிரச்சாரம் வாக்குப்பதிவு ஓய்வு பெற்ற பின்பு வட மாநிலங்களை போன பிறகு அந்த பிரச்சார களமே மாறி இருந்தது. கடும் விமர்சனங்களையும் எடுத்ததாக தான் அந்த பிரச்சாரங்கள் இருந்தது. நாடு முழுவதுமே அண்டை மாநிலங்களிலுமே இங்கே நடக்கக்கூடிய பிரச்சாரங்களையும் சரி, அதற்கு முன்பாக காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதையும் சரி, டெல்லி முதலமைச்சர் கைதும் சரி, இடி ஐடி ரைட்டுகள் குறித்தெல்லாம் ஐக்கிய அரபு நாடுகளும் சரி, அண்டை மாநிலங்களுமே குரல் கொடுக்கக்கூடியதாக தான் இருந்தது. இந்தியா ஜனநாயக முறையில் ஆட்சி நடக்கும்னு நம்புறோம் அப்படிங்கிற அளவில் இந்த 2024 கொண்டு போய் விட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி களம் எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் கிடையாது, வட மாநிலங்களிலுமே ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் வாயிலாக மக்களை பேட்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த பேட்டிகள் வாயிலாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா வேலைவாய்ப்பின்மை இந்த முறை நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார மந்த நிலை, வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது மிகவும் பேசுபொருளாகி இருக்கிறது. தென் மாநிலங்களை, இப்ப பிரதமர் அவர்களே தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் பேசியிருக்காரு, அதனால நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது இல்லை. தென் மாநிலங்களை காட்டிலும் வட மாநிலங்கள் வேலை வாய்ப்பின்மையால ரொம்பவே அவதிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்கள் கருத்தின் அடிப்படையில மக்களுடைய மனசாட்சியா நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதிர்த்தரப்பு அந்த அளவுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறதுமே ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். அனைவருமே காங்கிரஸ், பாஜக ஆரம்பத்துல 400க்கு 400 எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு முதற்கட்ட வாக்குப்பதிவு, 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த 400க்கு 400 அப்படிங்கிறது குறைந்தது. எதுவுமே பேசாம இருந்தாங்க. அதன் பிறகு 4வது 5வது கட்ட வாக்குப்பதிவு அதை எட்டும்போது நாங்க 272 தொகுதியை 4 கட்ட வாக்குப்பதிவுல ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தோடனே அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, நாங்க 310 தொகுதிகளை ஆல்ரெடி நாங்க கைப்பற்றிட்டோம், எங்களுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு யார்
சொல்வது அப்படின்னு ஒரு பேட்டியில பேசியிருந்தார். இந்த முறை கிட்டத்தட்ட இந்த பிரச்சார நேரத்துல ஊடகங்களை பாஜகவினர் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இல்லைனாலும் பாஜகவினரும் பிரதமர் அவர்களும் ஊடகங்கள்ல இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த 40 பேட்டிகள் கொடுத்திருக்காரு பிரதமர் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவரே சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முன்பாக பிரதமர் பேட்டி கொடுக்கல ஊடகங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதையும் தாண்டி இந்த 40 பேட்டிகளும் எப்படி இருந்துச்சு, ஸ்கிரிப்டபிளா இருந்துச்சு அப்படிங்கிற விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கு. இந்த தேசிய ஊடகங்கள் ஏன் எதிர்கட்சியினருக்கு வாய்ப்பு அளிக்கல? அதாவது பிரதமரை 40 பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சியில களமாடக்கூடியவங்கள ராகுல் காந்திய, மல்லிகார்ஜுன கார்கேவை, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பேருக்கு ஒரு பேட்டிகள் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த தேசிய ஊடகங்கள் ஆளும் அரசிற்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறது, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறது, இந்த விமர்சனங்கள் எழுந்த பிறகு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த நேரத்திலேயே இந்த ஊடகங்கள் இப்ப கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஊடகங்கள் மீதான விமர்சனங்கள் எழுந்துருச்சு. சரி, இந்த முறை நம்ம நாட்டினுடைய 15வது பிரதமரை தேர்ந்தெடுக்க இருக்கோம். பாஜகவினர் சொல்றது என்ன அப்படின்னா, 3வது முறையும் பிரதமர் மோடி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு விமர்சனங்களும் எழுந்திருக்காம இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் 75 வயதை நெருங்க போறாரு. இந்த முறை நீங்க போடக்கூடிய ஓட்டு மோடிக்கே இல்லை, அமித்ஷாக்கு நினைச்சுதான் ஓட்டு போடுங்க அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி இளம் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களுடைய பிரச்சார களங்கள்லாம் கடந்த இருந்து மக்களவை தேர்தலை தாண்டிலும் இந்த முறை களத்துல ஒரு மாறுபாடை கொடுக்கும் அப்படிங்கறதான் மூத்த அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையா இருக்கு. அதற்கு முரணாக தான் இந்த கணிப்புகள் வெளியில வந்திருக்கு. 3 முறை ஆட்சி அமைத்த பெருமையை பெற்ற ஒரே பிரதமர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதிக நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தவரும் அவர்தான். அந்த பெருமையை இப்போது பிரதமர் நரேந்திர மோடி பெறுவார் அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய பேசுபொருளாக இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு ஜூன் 4 அன்று தான் உண்மையான மக்கள் தீர்ப்பு கள நிலவரம் வெளியில வரும். ஜவஹர்லால் நேரு 1947 இருந்து 1966 வரைக்கும் கண்டினியூஸா 3 முறை பிரதமராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பெருமையை பெறுவாரா அப்படிங்கிறது ஜூன் 4 தெரிய வரும். ஆனா எதிர்காலத்துல டஃப் ஃபைட் இருக்கிறது. மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பெரும்பான்மை கிடைக்காது பாஜகவிற்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் பெரும்பான்மை பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மூத்த அரசியல் விமர்சகர்களோ அரசியல் பார்வையாளர்களோ இல்லை காங்கிரசினரையும் முன் வைக்கல அப்படிங்கிறது தான் பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாங்கள் பெரும்பான்மை பெறுவோம், நாங்கள் 400க்கு 400 பெறுவோம், நாங்கள் 300 தொகுதிகளை கைப்பற்றுவோம், நாங்கள் 310 பெற்று விடுவோம் அப்படின்னு பாஜக மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா காங்கிரசின் மூத்த தலைவர்கள் நாங்கள் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற சொல்லலை. ஆனால் இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு அன்று காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 250க்கு அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டணி கட்சியினரோட உதவியோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. ஆனால் தொங்கு பாலம் அமையும் இந்த முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாகி இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். இந்த கணிப்புகளை அடிப்படையாக வச்சு நம்ம தீர்ப்பை எழுதிட முடியாது. ஜூன் 4 அன்று தான் நமக்கு தெரிய வரும். சரி, இந்த தேசிய ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படை என்ன, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரிப்பப்ளிக் டிவி எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளோட முடிவில் மொத்த இடங்கள் 543, அதில் 542 தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஏன் அப்படின்னா குஜராத்தினுடைய சூரத் தொகுதி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு விட்டார் பாஜகவினுடைய வேட்பாளர். ரிப்பப்ளிக் டிவி பாஜகவிற்கு 359 இடங்கள் பெற்று வெற்றி வாக்கை சூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 154 அதற்கு மேலேயும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக NDTV கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல 361 தொகுதிகள் பாஜக பெறும், அதற்கு மேலையும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 145 பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை 37 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் நவ் சேனல் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பாஜக 358 பிளஸ், காங்கிரஸ் 152 பிளஸ், மற்றவை 33 தொகுதிகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா டிவி இவங்க 371 இடங்கள்ல இருந்து 401 இடங்கள் பாஜக பெறும் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள்லயே பாஜகவிற்கு அதிக இடங்களை கொடுத்திருக்கிறதுன்னு பார்த்தா இந்த இந்தியா டிவி தான்.
காங்கிரஸிற்கு வந்து 109 இடங்கள்ல இருந்து 133 இடங்கள் பெறுவாங்க. அதாவது இந்த தேசிய ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலேயே காங்கிரஸிற்கு மிக குறைந்த இடங்களை கொடுத்ததும் இதே இந்தியா டிவி தான். மற்றவைக்கு 28லேருந்து 38 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. கருத்து கணிப்புகளை நம்புவது எப்படி? இதற்கு முன்பான கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு உண்மையாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 2014லையும் 19லையும் கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. அந்த கருத்து கணிப்புகளும் அந்த கருத்து கணிப்புகளுக்கு பிறகு முடிவும் எப்படியா இருந்துச்சு, அந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நியர்பைல முடிவு இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். 2019ல் பாஜக கூட்டணிக்கு கருத்து கணிப்புகள் கொடுத்தது என்னன்னா 300, 305லிருந்து 365 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றும் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 செய்தி ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்புகளை தேசிய அளவில் நடத்தி, அதாவது இந்திய அளவில் நடத்தி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாஜக கூட்டணி பெற்ற தொகுதிகள் 303. இந்த கருத்து கணிப்புகளில் இந்தியா டிவி ப்ளஸ் டைம்ஸ் நவ் சேனல் வந்து 300, 306 அப்படிங்கிற இடங்களை 2 இடங்களை கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சுதர்சன் செய்திகள் அப்படிங்கிற சேனலும் 305 கொடுத்துருக்காங்க. இந்த 3மே கிட்டத்தட்ட நியர்பைல இருந்திருக்கு பாஜக கூட்டணிக்கு. அதே போல 2019ல் காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமாக கொடுத்த கருத்து கணிப்புகள் இதே 6 செய்தி ஊடகங்கள் 77லிருந்து 124 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றுங்கிறது ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் 2019ல் காங்கிரஸ் மட்டும் பெற்ற தொகுதிகள் வந்து 52 தொகுதிகள் தான். 2019ல் வெளியான இந்த கருத்து கணிப்புகளில் பாஜகவிற்கு கொடுத்த கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட 3 செய்தி ஊடகங்கள் கொடுத்தது ரொம்பவே கிட்டத்தட்ட இருக்கிறது. 4-5 தொகுதிகள் தான் வித்தியாசம். ஆனால் இந்த காங்கிரஸிற்கு கொடுத்ததுல 100 கணக்கில் வித்தியாசம் இருக்கிறது. காங்கிரஸுக்கு கொடுத்த தொகுதிகளோட இதில் வந்துட்டு மிக பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இதை வந்து பாஜக சார்பாக பார்த்தா நம்பலாங்கிற மாதிரி இருக்கும், காங்கிரஸ் சார்பில் பார்த்தா நம்ப முடியாத கருத்து கணிப்புகளை அப்படிங்கிற வகையில தான் இருக்கு. அதே மாதிரி 2014ல் பாஜகவிற்கு இதே செய்தி ஊடகங்கள் கொடுத்த கருத்து கணிப்புகள் 249லிருந்து 340 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாஜக 2014ல் பாஜக மட்டும் பெற்றவைன்னு பார்த்தா 282, பிறகு கூட்டணி கட்சியினரெல்லாம் சேர்த்து 336 தொகுதிகளோட ஆட்சி அமைச்சாங்க. இதுல நியர்பைன்னு இருக்கிறது பார்த்தா 280 இடங்கள் வந்து CNN கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2 தொகுதிகள் மட்டும்தான் இருக்கிறதுனால அதுதான் நியர்பையா இருக்கிறது. அதே மாதிரி 2014ல் இதே செய்தி ஊடகங்கள் காங்கிரஸ் இத்தனை இடங்கள் வெல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கருத்து கணிப்புன்னு பார்த்தா காங்கிரஸ் 2014ல் காங்கிரஸ் மட்டும் பெற்றவைன்னு பார்த்தா 44 இடங்கள் மட்டும்தான். காங்கிரஸ் கூட்டணியினரோடு சேர்ந்து 60 இடங்களை பெற்றிருந்தாங்க. இந்த செய்தி ஊடகங்கள் கொடுத்ததுன்னு பார்த்தா 97லிருந்து 148 இடங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2014, 19 2 தேர்தல்களுமே காங்கிரஸிற்கு இந்த செய்தி ஊடகங்கள் கொடுத்தது ரிசல்ட்டிற்கும் அந்த ஊடகங்களுடைய கணிப்புகளுக்கும் முற்றிலும் வேறாக தான் இருக்கு. பாஜகவினருக்கு கொடுத்த கருத்து கணிப்புகள் மட்டுமே பாஜகவிற்கு நியர்பையாக ஒத்து போகக்கூடியவையாக இருக்கிறது. அப்ப இந்த மாறுதல்களையே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவை எல்லாற்றுக்கும் மாறாக இன்று காலை ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. தேசப்பந்து நாளிதழ் அப்படிங்கிற நாளிதழனுடைய டிஜிட்டல் நடத்தின அந்த கருத்து கணிப்புல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி மொத்தமாக 250 இடங்கள்ல இருந்து இந்தியா கூட்டணி மொத்தமாக 255 இடங்கள்ல இருந்து 290 வரைக்கும் பெற்று கூட்டணி கட்சியினரோடு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சார்பாக என்டிஏ கூட்டணியானது 207 தொகுதிகள்ல இருந்து 241 தொகுதிகள் வரைக்கும் தான் பெரும், ஆட்சி அமைக்காது அப்படிங்கிறது இருக்கு. இந்த 6 செய்தி ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளுக்கும் மாறாக இன்று காலை வந்திருக்கக்கூடிய இந்த தேசப்பந்து நாளிதழ் டிஜிட்டல் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பானது வெளியாக இருக்கு. இது குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிக தொகுதிகளை கொண்ட
மாநிலங்கள்ல எத்தனை தொகுதிகள் யார் பெறுவாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல பாஜக கூட்டணிக்கு 46 முதல் 48 இடங்கள் தான் கிடைக்கும். இந்தியா கூட்டணிக்கு 32ல இருந்து 34 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரப்பிரதேசத்துல மற்ற இந்த தேசிய ஊடகங்கள் கொடுத்த கருத்து கணிப்புகள் இதற்கு முற்றிலும் வேறாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 8 முதல் 10 பெறுவதே கடினம் அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணிக்கு 28ல இருந்து 30 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகால மொத்தம் 28 தொகுதிகள். அதுல காங்கிரஸ் 18ல இருந்து ஆளும் அரசு வேற 18ல இருந்து 20 தொகுதிகள் பெறும். என்டிஏ கூட்டணி 8 முதல் 10 இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுலயே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த 8ல இருந்து 10 இடங்கள் கிடைப்பதே மிகப்பெரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா விஷயம் கரெக்டா முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்றைய நாள் இந்த ஆபாச வீடியோ சர்ச்சை வீடியோக்கள் இது வெளியானது. அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தை நாடினாங்க. அதுல ஒரு பெண்ணை ரேவண்ணா கடத்தியதாகவும் அதன் பிறகு ரேவண்ணா கைது செய்யப்பட்ட இந்த மாதிரியான இந்த பெண்கள் தொடர்பான இந்த விஷயம் மிக பெரும் பேசுபொருளாக வெடித்தது. மத்திய பிரதேசத்துல மொத்தம் 29 தொகுதிகள். அதுல பாஜக என்டிஏ கூட்டணியானது 24ல இருந்து 26 இடங்களை பிடிக்கும். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் 3 முதல் 5 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு இந்த தேசபந்து நாளிதழ் சொல்லியிருக்கிறது. மேற்கு வங்கத்துல ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 26 முதல் 28 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க மொத்தம் 42 தொகுதிகள். இந்த மாதிரி மிக பெரும் மாநிலங்கள், அதாவது அதிக தொகுதிகளை கொண்ட இந்த மக்களவை தேர்தலுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாநிலங்களுடைய புள்ளி விவரங்களையுமே இந்த கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறது. இதுல எந்த கருத்து கணிப்பு மக்கள் தீர்ப்புக்கு கிட்ட வருகிறது, எந்த கருத்து கணிப்புகள் மக்கள் தீர்ப்பை தாண்டி தூரத்துல நிக்குது அப்படிங்கறதையெல்லாம் இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய பார்வைக்கு எடுத்துக்கணும். அதாவது எந்த ஊடகங்கள் ஆளும் அரசிற்கு ரொம்பவும் நெருக்கமாக ஆளும் அரசை இந்த பிரச்சார நேரத்திலிருந்து தூக்கி பிடிப்பது போலவும் இல்ல ஆளும் அரசிற்கு சாதகமாகவும் இந்த மாதிரியான செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பேசுபொருளாகி இருக்கிறது. மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனியாவது இந்த கருத்து கணிப்புகள் உண்மையின் அடிப்படையில எடுக்கப்படணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இந்த தேர்தலே பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளானதா தான் இருக்கு. தேர்தல் நடத்தை முறைகளையே மாற்றணும், தேர்தல் முறையே மாற்றணும், வாக்குச்சீட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பிக்க போற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க போற இந்த நேரத்தில் தபால் வாக்குகளை முதல்ல எண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் தேர்தல் ஆணையத்தை எதிர்கட்சிகள் நாடி இருக்காங்க. சரி, ஜூன் 4 அன்றைக்கு நமக்கு என்ன முடிவு வருது, மீண்டும் இந்தியாவை ஆளப்போகிற பிரதமர் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்று மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.